காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் மானப்பிரிதி இவ்வள்ளவர் வார்த்தையப்படி இந்த வேங்கி நாட்டை ஆளக்கூடிய அறிவர்தன பாண்டியன் மன்னனுக்கு மகளாக இருந்து தமிழ் நிலா என்ற பெயரோடு தீரும் திருப்பமாக வாழ்ந்து வருகிறேன். நான் சின்ன சிறு வயதாக இருக்கப்படுது பெற்றெடுத்த தாய் சென்று இழந்தவள். என் நாட்டு மக்களாக பார்த்து தத்தெடுத்து வளர்த்து விட்டார்கள். தத்தெடுத்து வளர்த்த பிறகு பருவ மங்கையானவர்கள் நாட்டில் நான் தனிமையில் இருந்தேன். மற்ற நாட்டில் அரசர் என் நாட்டுக்கு சுற்றுலா வந்தார். அவரை நான் பார்த்தேன். என் மனதை அவரிடம் வரை கொடுத்தேன். ஈரமனமும் ஒரு மனமானது. நாங்கள் இருவருமாக சேர்ந்து எங்கள் நாட்டில் உள்ள ஆலயத்திலே திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டு நாங்கள் இருவரும் அவர் நாட்டுக்கு செல்ல வேண்டும். அவர் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். வெகு தூரமாக வந்து கொண்டே இருந்தோம். என்னுடைய கணவர் அந்த புறமாக இருக்கின்றேன் என்று சொன்னவர் வந்துவிட்டேன் தமிழா, வந்துவிட்டேன். உன்னை காணத்தான் வழிமேல் வழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அடடா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! உன் அழகை வர்ணிக்க வார்த்தை என்பதே கிடையாது கண்ணி. உன்னை பார்க்கும் பொழுது எப்படி மறக்கின்றது? அந்த பிரம்மன் படைத்த படைப்பிலே இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. உன் அழகை வர்ணிக்க வார்த்தை என்பதே கிடையாது. உன்னை பார்க்கும் பொழுது எப்படி மறக்கின்றது? நீ வானத்தில் பொழிகின்ற நிலவோ, இந்த மோகத்தை படைத்தானோ ஆண்டவன். நீ கை வீசி நடந்தாலே போதும், இங்கே காண்கின்ற உள்ளங்கள் எங்கெங்கும் போகும். உன் மைப்பூச கண்ணை நான் கண்டேன். உன்னை மார்போடு வைக்கின்றேன்.
அதிகமாக இருக்க வேண்டுங்க. உண்மைதான் தமிழா. எங்கள் நாட்டை விட்டு உங்கள் நாட்டுக்கு வெகு தூரமாக வந்துட்டோம். என் நாட்டு மக்களை விட உங்கள் நாட்டு மக்கள் எப்படி உபசரிக்கின்றார்கள் முதல்ல என் மாமனாரை பார்த்தே தீரணுங்க. தமிழா, என் நாட்டு மக்கள் பார்க்கணும். ஆமா. என் தந்தைய பார்க்கணும், அவ்வளவுதானே. ஆமாங்க. என்ன பின்தொடர்ந்தவா நாட்டாட்சி